Hello friends, welcome to Eisenberg Trading Community. Today நம்ம பார்க்க போற ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக். இந்த ஸ்டாக் ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு 2023 ஆகஸ்ட் மந்த். பட் நியர்லி ஒன் இயர் ஆகுது. நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருச்சு இந்த ஸ்டாக் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா 105% கொடுத்துருச்சு. மந்த்லி பிரேக் அவுட் கொடுத்து 105 கொடுத்துருச்சு. அங்கிருந்து நல்ல ஒரு ஃபாலு. ஸ்டாக்ஸ் இங்க ரீட்ரேஸ் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் எங்க பிரேக் அவுட் ஆனிச்சோ அங்கேயே வந்து ரீட்ரேஸ் ஆயிட்டு மறுபடியும் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி மேல அப் ட்ரெண்டுக்கு மூவ் ஆகுது. இந்த ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஸோ நல்ல சான்ஸ். மறுபடியும் இந்த ஸ்டாக் ஒரு 100 to 150% கொடுக்கும். பட் அது லாங் டேர்முக்கு. ஷார்ட் டேர்முக்கு மினிமம் நீ 5 to 10% நீங்க எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லிபர்ட்டி ஷூஸ். இந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா மந்த்லியில ஒரு பிரைமரி ட்ரெண்டை பிரேக் ஆகுது. பட் மந்த்லியில பாத்தீங்கன்னா 19 டேஸ் இருக்கு இன்னும் இது க்ளோஸ் ஆகுது. இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகுது. பட் நான் ஏன் இந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணேன்னா வீக்லியில ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கு ஸ்டாக் பாத்தீங்கன்னா எங்கேயுமே பாத்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல க்ளோசிங் வரவே இல்லை. காமிக்கிறேன். ஸ்டாக் பாருங்க 2014 அந்த ஹையை தொட்டிருக்கு அந்த வீக்லியில. பட் அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நல்ல ஃபால் ஆகிட்டு மறுபடியும் நல்ல திருப்பியும் ரீடெஸ்ட் பண்ணிருக்கு 2022ல. பட் வீக்லியில பிரேக் அவுட் ஆயிட்டு பட் நெக்ஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா இது ஃபால்ஸ் பிரேக் அவுட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வீக்கே பாத்தீங்கன்னா க்ளோசிங் உள்ள வச்சுட்டாங்க. நான் ஏன் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்றேன்னா வீக்லியில போன வாரமே இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நல்ல ரீட்ரேஸ் ஆகிட்டு க்ளோசிங் பாத்தீங்கன்னா போன வாரத்தோட ஹைக்கு மேல க்ளோசிங் வச்சிருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் க்ளோஸ் அப்ப இதே ரேஞ்சை சஸ்டைன் ஆச்சுன்னா நீங்க என்ட்ரி எடுக்கலாம். கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். 5 to 10% கொடுக்கும்.